இப்ப மிதுன ராசி நேயர்கள் இந்த சனிப்பெயர்ச்சியில எந்த ஆலயம் போலாம்? ஆலயம் என்று சொல்வதை விட நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் அந்த இது ஆலயம் போறது, பரிகாரம் போறது, அதற்கெல்லாம் அவருக்கு செவி சாய்க்க மாட்டார். நான் முன்னாடியே சொல்லிட்டேன் இல்லையா? ஆண்டி முதல் அரசன், அரசனிலிருந்து ஆண்டவன் வரை செய்த தவறுக்கான விளைவை தருவதில் இல்லை. ஆனாலும் நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள், மழைக்கு கொடை போலவும் வெயிலுக்கு பாதணி போலவும் சில பரிகாரங்கள் செய்வது பலனை தரும் சொல்லுவாங்க. கிராமத்துல எல்லாம் சாட்சிக்கார காலில் விடுறதை விட சண்டைக்காரன் காலில் விடுறது சிறப்பு என்பார்கள் அல்லவா? அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒரே வழிதான். நீங்கள் சனி பகவானை வழிபடுவதை விட, சனி பகவானுக்கு ஆராத்தி எடுப்பதை விட சிவனுடைய வழிபாடு, நாராயணுடைய பெருமாளுடைய வழிபாடு இது அற்புதமான தரும். அதே நேரத்துல இந்த வினை சனி பகவானே மனம் முகந்து சொல்றார். ஆஞ்சநேயர் ஒரு காலகட்டத்துல ராவணன்ட்ட சிறைப்பட்டு இருந்தார். அந்த காலகட்டத்துல சனி பகவானை விடுவித்ததாக ஒரு கதை. அந்த வகையை பகவான் அனுமன் வழிபாடு. அனுமன் வழிபாடு எங்க தப்பு பண்ணிட்டு நீங்க என்ன தவறு பண்ணினாலும் அந்த தவறுக்கு பிராயச்சித்தம் கிடையாது. அதற்குரிய தண்டனை அனுபவித்தால் இருந்தாலும் கூட 10 அடி விட வேண்டிய இடத்துல 2 அடி விடும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது அனுமனுடைய வழிபாடு, மகா கணபதியினுடைய வழிபாடு இந்த காலகட்டத்தில் சிறப்பு. அருகில் உள்ள மகா கணபதியுடைய ஆலயத்துக்கு போகலாம், அருகில் உள்ள சிவாலயம் சென்று வழிபாடு செய்யலாம்.